கன்னி லக்ன ராசிக்காரர்கள் உங்களுக்கு அமையக்கூடிய களத்திரம் யார், அவங்க எப்படி இருப்பாங்க என்பதை நம்ம முழுமையாக பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு அவங்க படிக்கும்போதே திருமணம் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வீட்டில் பேசுவாங்க. படிக்கும்போதே ஏதோ ஒரு திருமணம் அவர்களுக்கு செய்து விடலாம் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அது பெரும்பாலும் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறு வயதிலே திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, இப்படி திருமணமாகி அந்த நிர்பந்தத்தால் அந்த பிடிக்காத ஒரு திருமண வாழ்க்கையை கூட அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னடா பண்ணுறது, வீட்டில் சொல்லிட்டாங்களே, நம்ம திருமணம் செய்து கொள்ளலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க திருமணம் செய்து கொள்வார்கள். அப்படி திருமணம் செய்தும்போது அது அந்த வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. பொதுவாகவே இவர்கள் வந்து கணவனோ மனைவியோ அவங்களுக்கு பயப்படுவாங்க. கலத்துறதுக்கு பயப்படக்கூடிய நபர்கள், அல்லது மனைவிக்கு நோய் ஏற்படும். கணவனோ மனைவிக்கோ, பொதுவாகவே கன்னி ராசிக்கு கன்னி லக்னத்துக்கு அவர்கள் கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடும். ஏதோ ஒரு குறைபாடு, உடல் குறைபாடு, நோய், இதெல்லாமே இருக்கும். உங்கள் கணவன் மனைவி நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க தான். சில பேர் அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கில் கூட சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது. உங்கள் கலாச்சாரத்துக்கு ஏதாவது பதவி தேடி வரும். அவங்க வேண்டான்னு சொன்னால் கூட இந்த நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை தேடி கொடுத்துட்டு போவாங்க. உங்கள் கலத்திரம் ஆசிரியராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அல்லது ஏதோ ஒரு குரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், பொதுவாகவே கன்னி லக்னத்தாருக்கோ கன்னி ராசிக்காரர்களுக்கோ உங்களுக்கு வரக்கூடிய துணைவர் வெளிநாட்டு தொடர்பு உள்ள ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கவங்கள பார்த்து திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா துணைவர் வந்து உங்கள் வாழ்க்கை துணைவர் வந்து உங்களை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெளிநாடு வெளிமாநிலம் இப்படிலாம் அவங்கள அனுப்பக்கூடாது. உங்கள் அருகிலே வைத்து கொண்டு பார்ப்பது மிக மிக சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாகவே நண்பர்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்காது. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகள் அனைத்துமே வாழ்க்கை துணையுடன் ஒப்படைத்து விடுவார்கள். அந்தளவுக்கு விஷயம். உங்களுக்கு வரக்கூடிய கன்னி லக்னம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணையானது அந்த குடும்ப பொறுப்பு வாழ்க்கை துணையோடு ஒப்படைச்சிருவாங்க தான், நீங்களே பார்த்துங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. இவர்கள் வந்து தொழில் நிலையை அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க. நல்ல பெரிய லெவலில் அவங்க வந்து வாடிக்கையாளர் வந்து அவங்கள பார்ப்பாங்க. அவங்களோட வியாபாரம் செய்வார்கள். அவங்கக்கிட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய வாடிக்கையாளர் கூட்டம் அவர்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கை துணை நன்றாக இருக்க நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது மிக மிக சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன்.